ஆத்ம வணக்கம். புத்தகம் ஜீவகாருண்யம், ஆத்ம வைத்தியர் பிரம்மஸ்ரீ சுவாமி லோகதாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனின் பல தோற்றம். மனதிற்கு தான் ஒரு மனிதனோட பல தோற்றத்தை கொண்டு வர வைக்க முடியும். அது உள்ளேருந்து யோசிக்கும் போது பல ரூபங்களை எடுக்கக்கூடியது. அதாவது கேரக்டர் வைஸாக மனம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த தலைப்பில் ஒரு உண்மை. அதை சுவாமி எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பல மாற்றங்களோடு கூடிய மனம்தான் நம்முள் உள்ளது. அது எவ்வாறெனில், நம்முடைய குடும்பத்தில் மாதா, பிதா, மனைவி, மக்கள், வேலையாட்கள் என்று இப்படி பலரும் உள்ளனர் அல்லவா? இவர்கள் நம்மோடு பழகும்போது நாம் ஒருவனாகவே இருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் வேறு ஆளாக இருப்பதில்லை. அதாவது உருவ வித்தியாசத்தில் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஆளாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் சாமி சொல்கிறாரு, நம்ம அதாவது உருவ விஷயத்தில் நம்ம ஒரே ஆளாகத்தான் இருக்கோம். ஆனால் மனதின் பால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு ஆளாக இருப்பதில்லை என்ற உண்மை நமக்கு தெரியும். தாய் தந்தையர் நம்மிடம் பேசும் பொழுது நாம் அவர்களுக்கு மகனாகவும், மனைவி இடத்தில் கணவனாகவும், மக்களிடத்தில் தந்தையாகவும், வேலைக்காரனிடத்தில் எஜமானனாகவும் நடந்து கொள்கின்றோம். இப்போ அந்த கேரக்டர் வைஸாக பார்க்கும்போது, அதாவது மன ரீதியாக பார்க்கும்போது, இந்த மனம் தாய் தந்தையர்கிட்ட மகனாகவும், மனைவி கிட்ட கணவனாகவும், மக்களிடத்துல அதாவது குழந்தைகளிடத்துல தந்தையாகவும், வேலைக்காரனிடத்துல எஜமானனாகவும் நடந்துக்கிறோம். அப்போ உள்ளே இருக்கிற அந்த தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம்தான் அந்த வேலையை செய்யுது. நம்ம இவ்வித மாற்றத்தை தோற்றுவிப்பது யார்? அது மனம்தான். ஆனால் நாம் உறங்கும் பொழுது இவ்வித மனமாற்றம் ஏற்படுவதில்லை. நம்ம உறங்கும் போது இந்த மனம் எங்கே போகுது அப்படிங்கிறத சாமி கேட்குறாரு. இவ்வித மனமாற்றம் தூங்கும்போது நமக்கு ஏற்படுறதில்ல. ஒரு நிசப்தமான, ஒரு எதுவும் இல்லாத ஒரு தன்மையில் போய் ஒடுங்கி நின்றுது. அப்படி இருக்கிற அந்த தன்மை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கேட்குறாரு. இது எங்கே போகுது அப்படிங்கிறதையே கேட்குறாரு. காரணம், அப்போது மனம் அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, மனம் ஜீவனில், அதாவது உயிரில் கலந்துருக்கும். நான், நீ என்ற பேதமற்ற தானே தன்மயமாகிய நிலையில் உள்ளது. அங்கே போய் உயிரில் கலந்துருச்சு, ஒரே தன்மையாக மாறிடுச்சு அப்படின்னா அங்கே எதுவுமே இருக்காது, நான் நீ என்ற பேதமே இருக்காது. அதனால தான் மனதிற்கு விசும்பரன் என்றும் விஷ்ணு என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த தன்மைக்கு பேர் தான் விசும்பரன். இப்போ விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்குது. பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் எப்படி விஸ்வரூபம் எடுத்து காட்டுவார், அதுதான் உயிரில் கலந்த தன்மையாக இங்கே சொல்கிறாரு. அதைத்தான் வேத சாஸ்திரங்களில் விஷ்ணுவை தான் குறிப்பிடுவாங்க. விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்திருப்பார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 அவதாரம், கல்கி அவதாரத்தோடு சேர்த்து 10 அவதாரம், தச அவதாரத்தை குறிப்பிடுவாங்க. அப்போ அந்த அவதாரங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயலை குறிக்கக்கூடியது. அது மனதோட தன்மையை தான் 10 அவதாரங்களாக சொல்லியிருப்பாங்க. அது பின்வரும் அத்தியாயங்கள்லேயும் நூல்கள்லேயும் நம்ம அது மனதோட தன்மை எப்படி இருக்குது, அந்த விஷ்ணு எப்படி அவதாரம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த விசும்பரன் விஷ்ணு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த மனதிற்கு தான் அவதாரம் செய்ய முடியும். இங்கே நம்ம குறிப்பிட்ட மாதிரியே அவதாரம் தான், மனம்தான் அவதாரம் செய்யும். மனம்தான் அவதாரம் செய்யும். எண்ணத்தினுடைய மாற்றமே அவதாரம் என்று சொல்லப்படுகின்றது. நாம் ஒவ்வொருவருடனும் பழகும் பொழுது நம்மை பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியம். அதற்காகவே மகான்கள் வேத சாஸ்திர உபநிஷத்துக்கள், கீதை போன்ற திவ்ய நூல்களை ஏற்றி வைத்துள்ளனர். யார்கிட்டையெல்லாம் நம்ம பேசுகிறோமோ, பழகுறோமோ, அவங்க முன்னாடி நம்மளை பற்றியும் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வேத சாஸ்திரங்களும், உபநிஷத்துகளும், கீதைகளும் எழுதி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட சொந்த அனுபவத்தில் கண்டறிந்த உண்மைகளை ஏட்டில் எழுதி வைத்துள்ளார்கள். அவங்க சொந்த அனுபவத்தில் தான் அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படின்னா, மனதை பற்றின ஆராய்ச்சியிலையும், எண்ணத்தோட தன்மையும், அது எப்படியெல்லாம் செயல்படுது, அதோட தன்மை பிறருக்கு நன்மையா தீமையா, இதெல்லாம் எப்படி விளைவிக்குது, உள்தன்மையில் போகும்போது அது எவ்வளோ பெரிய தன்மையாக இருக்குது, அந்த அமைதித்தன்மை என்ன, தூக்கத்தில் அந்த மனம் எங்கே போகுது, அது எங்கே போய் லயப்பட்டிருக்கு, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் என்ன, இது எல்லாமே வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அதை அவங்க அவங்களோட சொந்த அனுபவத்தில்
பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஏட்டில் எழுதி வச்சுருக்காங்க. அது அவங்களே படித்து தனக்குள்ளே இருக்கிற அந்த மனதை படித்து அதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எனவே சுய அனுபவம் இல்லாமல் புத்தகத்தை படித்து நாம் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது. சுய அனுபவம் இல்லாமல் புத்தகத்தை படித்து நாம் ஒன்றும் அறிந்து கொள்ள முடியாது. சுய அனுபவம் இல்லாமல் நம்ம வந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால வந்து ஏன்னா ஒரு வார்த்தைகள் ரீதியாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம சொந்த அனுபவத்துலேயும் இப்போ மனதை ஆராயணும் அப்படின்னா அமைதியாக அந்த மனம் என்ன பேசுது, அது என்ன எண்ணத்தை எல்லாம் உற்பத்தி பண்ணுது, அந்த எண்ணம் எங்கேருந்து வருது, அந்த ஆழ்ந்த சிந்தனையும் நாம் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியின் மூலியமாகவும் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு தூக்கம் வர மாதிரி ஒரு ஸ்டேஜ் உருவாகும். அது இயல்பாகவே அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்தோம்னா தூக்கம் வந்துடும். இதை பற்றின ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போனோம்னாலும் தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி நம்மளை நாம் ஆராய்ச்சி பண்ணும்போது தூக்கம் வரும். அந்த தூக்கத்தையும் கடந்து தூக்கம் தூக்கமற்ற தன்மைக்கு போகணுன்றதை தான் மகான்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் இங்கே சுய ஆய்வு சுய அனுபவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க மகான்கள். அதனால தான் வந்து இந்த வேத சாஸ்திரங்களையும் அப்படித்தான் எடுத்து வச்சிருக்காங்க. மகான்களின் அறிவுரைகளுக்கும் வேத சாஸ்திர புராணங்களில் சொல்லப்பட்டதற்கும் இன்றைய உலக நடவடிக்கைகளுக்கும் சரியான பொருள் காண்பதற்கு சுய அனுபவத்தினால் தான் சாத்தியமாகும். இப்போ இவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உலக நடவடிக்கையிலையும் பார்த்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து சொந்த அனுபவத்தில் மட்டும்தான் அது சாத்தியமாகும். இல்லைன்னா அந்த வேத சாஸ்திரங்கள் வந்து மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களை வந்து அதிகரிச்சிடும். எடுத்துக்காட்டுக்கு வந்து கோயிலில் எதுக்கு அதை கொடுத்துருக்காங்க, அந்த விஷயங்கள் என்ன, இப்படி நம்ம கத்தி பிரயோஜனமாக பாடுறதுனாலையும் சில விஷயங்கள் பண்ணுறதுனாலையும் அது நமக்கு அப்படி ஆகுமா, இல்லை இறைவனோட எப்படி பேசுறது அப்படிங்கிறது, அதாவது உள்தன்மைக்குள்ளே இறைவன்னா உள்தன்மை தான் அப்படிங்கிறத வந்து பெரும்பாலும் இங்கே யாரும் சொல்கிறதில்ல. இறைவன்றது வந்து தனிப்பட்ட முறையில் யாரோ சிம்மாசனம் போட்டு அமர்ந்து ராஜாவாட்டக்கு ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இறைவன் வந்து ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு ஒரு தன்மையாக இருக்காரு அப்படிங்கிறத வந்து இங்கே எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து சுய அனுபவத்தினால மட்டும்தான் சாத்தியப்படுத்த முடியும். அப்போ உலகத்தோட சம்மந்தமும் இருக்கணும், நம்மளோட உள்தன்மையோட சம்மந்தமும் இருக்கும்போது தான் இந்த அனுபவத்தினால வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக சுருதி, யுக்தி, அனுபவம் என்று உலகில் சொல்லி வருகின்றனர். அது சரியல்ல. அனுபவம், யுக்தி, சுருதி என்பதுதான் சரியானதாகும். ஏனெனில் மகான்கள் தங்களுடைய அனுபவங்களை யுக்தி யுக்தமாக எழுதி வைத்துள்ளார்கள். இப்போ வந்து யுக்தியை வச்சு சாதாரணமாக வந்து யுக்தி சுருதி அது என்ன அப்படிங்கிறத வந்து பின்வரும் அத்தியாயங்களில் நான் குறிப்பிடுறேன். அதோட தன்மை அனுபவத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அனுபவம், யுக்தி, சுருதி என்பது தான் சரியானதாகும் அப்படின்னு சாமி சொல்கிறாரு. அனுபவத்து மூலிமா தான் யுக்தி பிறக்குது, யுக்தி மூலிமா தான் சுருதி தெரியுது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அனுபவம் தான் முதல் தன்மை. அதை பற்றின விஷயங்களை வந்து பின்வரும் அத்தியாயங்களில் சாமி சொல்லியிருப்பாரு. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து நம்மளோட சுய ஆய்வு. அதை மட்டும்தான் நம்ம பெரும்பாலும் எடுத்துகிட்டு போகணுன்றதை வந்து மகான்கள் சொல்கிறாங்க. ஆத்ம வைத்தியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சிவானந்த பரமஹம்சர் கூட சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, சித்த வேதத்தில் அவ்வளோ ஞானத்தன்மையான அந்த நூலை எழுதியும் இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. உங்களோட சுருதிக்கும் அனுபவத்துக்கும் ஏற்ற மாதிரி, அதாவது உங்களோட அனுபவத்துக்கு வந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கணுமே தவிர மற்ற யார் சொன்னாலும் சரி, நானே சொன்னாலும் சரி, அதோட தன்மை உண்மையானதான்றதை ஆராய்ச்சி பண்ணாமல் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல மகான்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையான யோக முறைகளை கொண்டு வந்து சேர்த்து மக்களுக்கு வந்து அந்த தன்மையிலேருந்து தன்னோட வாழ்நாளையும் மோட்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லக்கூடிய எல்லா மகான்களுமே இந்த தன்மையை சொல்லியிருக்காங்க. அப்போது உண்மைத்தன்மை என்னன்றதை வந்து பேச்சு வழியாக பார்க்கும்போது நம்ம கட்டுக்கதைகளை வந்து நிறையா புகுத்தி வச்சிடுறாங்க. அதனால நிறைய உண்மைத்தன்மைகள் மறைந்து போகுதுன்றது காரணத்தினாலேயே அவங்க சொல்கிறது என்னென்னா, அனுபவத்துக்கு வராத எதையுமே நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உனக்கு தெரிஞ்சாலும் உனக்கு காதுக்கு வந்தாலும் அது உனக்கு அனுபவப்பட்டுச்சா, அதாவது உனக்கு அது தெரிஞ்சு நீ காதால் கேட்டு கண்ணால் பார்த்து உணர்வுபூர்வமாக உணர்ந்ததுக்கப்புறம் தான் அதை நம்பணுமே தவிர, அது வரைக்கும் அதை ஆராய்ச்சியிலே தான் வச்சுருக்கணுமே தவிர,
அது உண்மைன்னு நம்பக்கூடாது அப்படின்னு எல்லா மகான்களுமே சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். நம்மளோட தன்மையில வச்சு எதை எடுத்தாலும் நம்மளுடைய தன்மையில வச்சு ஒரு பக்தி பூர்வமா, ஒரு ஒரு டெடிகேஷனா அத நம்ம செய்யும்போது, கண்டிப்பா வந்து அந்த தன்மை வந்து நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத வந்து எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. இத நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஆத்மா வணக்கம். நன்றி.